எல்லாரும் மே மாசம் டூர் ட்ரிப்பா போயிட்டு வந்தாவ. இப்போ எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம இப்ப ட்ரிப் போமா? ஒரு 2 நாள் கொடைக்கானல் போயிட்டு வருவோமா அண்ணி? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா ஆபீஸ்ல லீவு தர மாட்டாங்களே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கேட்டு பாருங்க அண்ணி லீவு. சரி அவ்வளவுதானே, இந்த கேட்டுருவோம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். என் மாமியார் கிழவிக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல. ஒரு 2 days மட்டும் லீவு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன சார் சொல்லுறீங்க? சரி, இப்ப நான் அந்த உடனே கூப்பிடுறேன், இருங்க வரேன். நாத்து என்கிட்டயே வா. 2 நாள் லீவ் என்ன, 2 வாரமே லீவு கிடைக்க போகுது. We will enjoy the கொடைக்கானல். இப்ப பாரு எத்தே, இன்னும் கொஞ்சம்னா மாமியார் கல்வி தலையிலேயே உட்காந்துரும். எத்தே கொஞ்சம் படுங்களே. ஆமாத்தே, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க சோகமா இருக்கிற மாதிரி அப்படியே மூஞ்சி வைங்க. அப்பதான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும். இந்த பாலை லேசா குடிச்ச மாதிரி குடிக்காத மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுங்க. உனக்கு கொடைக்கானல் போகணுமா போவேனாமா? அப்ப இத பாரு. மம்மி கிழவி ரெடி, 1 2 3 ஆக்சன். சார் பாருங்க சார், நான் போன்ல சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. என் மாமியா கிழவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இறங்கவே மாட்டேங்குது. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது சார். அதனாலதான் சார் 2 நாள் லீவு கேட்டேன்.